Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 4th standard GK. Well-known personalities அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். Well-known personalities அப்படின்னா நன்கு அறியப்பட்ட இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். Many people rose to prominence in their life and have become well-known all over the வேர்ல்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்னால் ரொம்ப முக்கியமானதெல்லாம் வந்து நிறைய வந்து கற்றுருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? given below pictures of some famous personalities along with the description about them, identify the name them. இப்போ வந்து கீழே கிவன் ப்ளோ டவுன் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பிக்சர்ஸு அதுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கீழே டவுன் சைடில் வந்து க்ளூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ பாக்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு, she was a British nurse who served wounded soldiers during the Crimean War. She is popularly known as Lady with Lamp. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் நர்ஸு. இவங்க வந்து போரில் வந்து காயமடைஞ்சவங்களுக்காக, சோல்ஜர்ஸுக்கு வந்து காயமடைஞ்ச வீரர்களுக்காக என்ன பண்ணாங்க, சேவை செய்கிறதுக்காக வர்றாங்க. டியூரிங் த கிரிமினல் வார்னா குற்றவாளி போர் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து சி இஸ் பாப்புலர்லி நவுன் அஸ் த லேடினா பெண்ணு, வித் த லேம்ப் விளக்கு கொண்ட பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் ஒன். Second one, he was born in Italy, is in a town named Vinci. He was an all-rounded genius who excelled in maths, music, science, engineering, painting, architecture and sculpture. He is famous for painting Mona Lisa, Leonardo டா வின்சி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வந்து பிறந்தாங்க. டவுன் நேம், இவங்களோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது வந்து ஆல் ஓவர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேக்ஸு, மியூசிக்கு, சயின்ஸ், இன்ஜினியரிங்கு, பெயிண்டிங்கு, ஆர்கிடெக்சரு, ஸ்கல்ப்சர்னால் சிற்பம் சிலையை வடிவமைக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸானவங்க. அவங்க வந்து ஃபேமஸ் பெயிண்டிங் மோனலிசா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பெயிண்டிங் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அவங்களோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி அப்படிங்களோட பேர், அவங்களோட பேர் ஃபுல் நேமு. தேர்ட் ஒன், சி இஸ் எ வெல் நோன் பொலிட்டிக்கல் லீடர். இவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொல்கிறது, சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்கிறது ஆஃப் மியான்மர். அண்ட் ஹேஸ் ரிசீவ்டு த நோபல் பீஸ் ஆஃப் ப்ரைஸ் இன் 1991. இவங்க வந்து 1991 வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க. சி இஸ் எ சப்போர்ட்டட் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் ப்ரொட்டஸ்டட் against the government to achieve the same. She has been imprisoned many times, but she and her followers continue the protest. Aung San Suu Kyi. அவங்களோட நேம் வந்து, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர், மியான்மரோட பொலிட்டிக்கல் லீடரு. அவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வந்து 1991 வந்து வின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லார்ஜ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க எகெனிஸ்டாக கவர்மெண்ட்டுக்கு. இவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்ன இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி சேமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, புரட்சியை வந்து வெளியில் கொண்டு வராங்க. அவங்க வந்து அதுக்காக வின் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஆங் சான் ஷூ ஹை அப்படின்னு பேர் இவங்க வந்து. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று, ஹீ இஸ் எ கிரேட் Brazilian football player who is popularly known as Black Pierrot. He was named the athlete of the century by the International Olympic Committee and co-player of the century by FIFA. பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பீல் அப்படின்னா தோற்றம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசிலோட ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பிளாக் பியரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நேம் வந்து, அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா அத்லட் ஆஃப் த செஞ்சுரி, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட கோ பிளேயர் வந்து செஞ்சுரி ஆஃப் த பேல், ஃபிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா பேல் அப்படின்னு சொல்கிறது. ஃபிஃப்த் ஒன், ஹி வாஸ் எ ஃபேமஸ் பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் லீடர் who had been elected as the British Prime Minister
ட்வைஸ் 2 டைம் வந்து 2 முறை வந்து பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து பொலிட்டிக்கல் லீடர், ஃபேமஸான பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. During the Second World War, he formed the alliance with other countries to defeat Hitler. இவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. அவர் வந்து அதர் கண்ட்ரிஸோட டிஃபெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சோர்சில் அப்படின்னு சொல்கிறது. இதில் ரொம்ப ஃபேமஸான பீப்புள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், செகண்ட் ஒன் லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவங்க, தேர்ட் ஒன் ஆங் சான் சூ ஹி அப்படிங்கிறவங்க, ஃபோர்த் ஒன் பீல், ஃபிஃப்த் ஒன் வின்ஸ்டன் சர்சில் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான 5 பீப்புள்ஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இதில் வந்து இன்றைக்கி வந்து வெல் நோன் பர்சனாலிட்டிஸ், ரொம்ப நன்கு அறியப்பட்ட இந்தியர்களை பற்றி பார்த்தோம் இந்த லெசனில். நெக்ஸ்ட் லெசனில் பாருங்கள், ஃபேமஸ் ரெசிடென்ட்ஸ், ரொம்ப ஃபேமஸான ரெசிடென்ட்ஸ் அப்படின்னா குடியிருப்பு மனைகள், ரொம்ப ஃபேமஸானது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சம் ரெசிடென்ட்ஸ் ஆர் ஃபேமஸ் த வேர்ல்டு ஓவர். நேம் த ஃபாலோயிங் ஃபேமஸ் ரெசிடென்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த க்ளூ பாக்ஸ், ட்ரை நவ். கீழே வந்து டவுன் சைடில் வந்து க்ளூ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே கொடுத்துருக்க பிக்சரை பார்த்து அது என்ன பிக்சர்னு அதுக்கான நேம்ஸை வந்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்க பிக்சர் பாருங்கள், ராஷ்டிரபதி பவன்கிற ரெசிடென்ஸ் இது வந்து. செகண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிடென்ஸோட நேம் வந்து ஒயிட் ஹவுஸ். தேர்டு வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து தமிழில் வந்து பக்கிங்ஹாம் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் போகூர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரண்மனை, போகுங்கிறது ஒரு அரண்மனை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், எல்ஐசி பேலஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து 10 டூவிங் ஸ்ட்ரீட். இது வந்து 10 டூவிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இந்த க்ளூ பாக்ஸ் இருக்குது. இந்த க்ளூ பாக்ஸை வச்சு இந்த பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், நேம் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்க வந்து ராஷ்டிரபதி பவன், செகண்ட் வந்து ஒயிட் ஹவுஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃபோர்த் ஒன் போகூர் பேலஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃபிஃப்த் ஒன் எல்ஐசி பேலஸ், சிக்ஸ்த் ஒன் 10 டூவிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள், பாப்புலர் நேம்ஸ், ரொம்ப பாப்புலரான நேம்ஸ், ரொம்ப ஃபேமஸான இருக்கக்கூடிய நேம்ஸை பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். சம் பீப்புள் ஆர் கிஃப்டட் வித் த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். நிறைய பீப்புள் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்னால் சிறப்பு குணங்கள் உள்ளவங்கள நிறைய பேர்த்த பார்க்கும். ஃபார் விச் தே ஆர் நவுன். சம் பாப்புலர் நேம்ஸ் அலாங் வித் தேர் பிக்சர்ஸ் ஆர் கிவன் பிலோ. ரொம்ப ஃபேமஸான பாப்புலர்ஸான நேம்ஸை வந்து இதை வந்து பிக்சர்ஸ் எல்லாம் அதில் வந்து பார்ப்போம். வித் த ரியல் நேம் ஆஃப் த பீப்புள் ஷோன் பிலோ. த ஈரான் சேலஞ்சர், இரும்பு அதிபர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சி பிஸ்மார்க். செகண்ட் த மெய்ட் ஆஃப் ஆர்லியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் ஒன் வந்து த லிட்டில் கார்பரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபர்ட். இவங்க வந்து ஃபேமஸானவங்க, ரொம்ப ஃபேமஸான பீப்புள்ஸ். இவங்க எல்லாமே பாப்புலர் நேம்ஸு, ரொம்ப ஃபேமஸான சிறப்பு குணங்களுடைய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபூஹ்ரர் அடோல்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் அப்படிங்கிறது அடோல்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறது ஃபூஹ்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்ட் ஆஃப் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். பார்ட் ஆஃப் அவன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். சிக்ஸ்த் ஒன் த விசார்ட் ஆஃப் மேனலோ பார்க். த விசார்ட் ஆஃப் மேனலோ பார்க் அப்படிங்கிற யாரை சொல்கிறாங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட் பாருங்கள், த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கிராண்ட் ஓல்டு மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதே மாதிரி மேலே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸுக்கு கீழே வந்து அதுக்கான நேம்ஸை வந்து அந்த க்ளூ பாக்ஸில் வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா. இதில் வந்து என்ன பார்த்தோம், பாப்புலர் நேம்ஸ், ரொம்ப பாப்புலரான நேம்ஸை பற்றி பார்த்தோம். சிறப்பு குணங்களுடைய பாப்புலர் நேம் நிறைய பீப்புள்ஸை பற்றி இந்த லெசனில் பார்த்தோம். த ஈரான் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு அதிபர் அப்படின்னு, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரின்சி பிஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறது. த மெய்ட் ஆஃப் ஆர்லியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து லிட்டில் கார்பரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் போனபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் ஃபூக்ரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோல்ஃப் ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா த பார்ட் ஆஃப் அவன் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். சிக்ஸ்த் ஒன் த விசார்ட் ஆஃப் மோனலோ பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி.
இந்த 1 2 சார் 2ன்னு வருது. அந்த 2வை எடுத்து ரைட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து 1 1 சார் எவ்வளவு 1, 8 + 2 10 + 1 11. இந்த 11 எடுத்துங்க ரைட் பண்ணீங்க. 11 எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. டிவைட் பண்ணுறேன்னா -2ஆல் வந்து என்ன பண்ணுறீங்க வகுத்து பார்க்குறீங்க. அப்போ வந்து 11ல் வந்து எத்தனை 10 எத்தனை 2 மார்க்கு 5 2 சார் 10, 5 2 சார் 10 போக ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. 5ல் எத்தனை 2 மார்க்கு 2 2 சார் 4 இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்குது. 2ல் எத்தனை 2 மார்க்கு ஒரே ஒரு 2 தான் இருக்குது, ரிமைண்டர் 0 இருக்குது. நீங்கள் போட்ட ஆன்சருங்க வரக்கூடிய கொஸ்டின் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் 1 1 0 1 1 இந்த நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதணும். வரக்கூடிய ஆன்சரும் அங்கே எழுதின கொஸ்டினும் அங்கே வந்த ஆன்சரும் கரெக்டாக வருதுன்னு பாருங்க. இது ரெண்டும் சேமாக வந்ததுன்னா நீங்கள் போட்ட சம்மு கரெக்டு, இல்லைன்னா தப்பு. அதுக்கடுத்து பாருங்கள் சார், நீங்கள் வந்து முன்னாடி வந்து நான் 4 டிஜிட்ஸ் சார் நம்பர் கொடுத்துருந்தீங்க. இதில் வந்து 5 டிஜிட்ஸ் இருக்குது சார். 1 0 0 1 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது சார். இதில் வந்து 4 வரை வந்துருக்குது, எப்படி சார் நான் கொடுக்குறது? இதில் வந்து இது ஒரு மெத்தடுமா. இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுறீங்க, மேலே இந்த மெத்தடில் வந்து சம்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸ் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, 4 கொடுத்தாலும் சரி, 5 கொடுத்தாலும் சரி, 10 நம்பர் கொடுத்தாலும் சரி, நீ அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க. இந்த மாதிரி மெத்தடில் எழுதுறீங்க. இப்போ வந்து 0 பார்த்துக்கோங்க. 0வோட வேல்யூ வந்து 1ன்னு பார்த்துக்கணும். ரைட் சைடில் என்றைக்கும் அந்த சம் ஆரம்பிக்கிறப்ப ரைட் சைடு கார்னரில் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 1ஓட வேல்யூ தெரியும். 1ஓட வேல்யூனா 2ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் வரும், ஆன்சர் 2 வரும். 2ஓட வேல்யூ என்ன பண்ணும், 2 கொடுத்துருந்தாங்கன்னா 2 டைம் எழுதணும். 2 2 சார் 4ன்னு தெரியும். 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 டைம் எழுதணும். அந்த 2வை வந்து 3 டைம் எழுதி என்ன பண்ணணும், 2 2 சார் 4, 4 2 சார் 8, 3 கொடுத்துட்டாங்கன்னா 8 வருது. சார் எனக்கு 4 கொடுத்துருக்காங்க சார், அது எப்படி சார் போடுறது? இப்போ வந்து அந்த 4ரை வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், 4 டைம் எழுதுன்னு எடுத்து 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16 4 டைம் போடுறீங்க. இதை என்ன பண்ணுறீங்க, 4 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரும். முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்பர்ஸு 4 டைம் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். 1 16 சார் 16. 0வில் எதை பெருக்கலாம் என்ன வரும், மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 வரும். 0 × 2 2 சார் 4 வந்து 0 × 4 0. 1 2 சார் = 2 ப்ளஸ்ஸு 1 சார் 1 = 1. 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 1 தான் வரும். இப்போ வந்து பாருங்கள், 1 × 16 1 16 சார் 16 ப்ளஸ் 0வில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் இஸ் 0. அதே மாதிரி 0வில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் இஸ் 0. 1 2 சார் 2 ப்ளஸ்ஸு 1 1 சார் 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 + 2 18 + 1 19 வருது. அந்த 19ங்கிற நம்பர்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 19ல் எத்தனை 2 மார்க்கு 9 2 சார் 18, ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. இப்போ 9ல் வந்து எத்தனை 2 மார்க்கு 4 2 சார் 8, ரிமைண்டர் 1 இருக்குது. அதே வந்து 4ல் எத்தனை 2 மார்க்கு 2 2 சார் 4, ரிமைண்டர் 0. 2ல் வந்து எத்தனை 2 மார்க்கு ஒரே ஒரு 2 இருக்குது, 1 2 சார் 2, ரிமைண்டர் 0. இப்போ நீங்கள் போட்ட சம்முங்க எடுத்து எழுதியிருக்க கொஸ்டினும் வந்திருக்க ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். 2 சேமாக வந்ததுன்னா நீங்கள் போட்ட சம்மு கரெக்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மையும் சால்வ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து எடுத்து எழுதிடணும். அதுக்கடுத்து 5th சம்மு பாருங்கள். சார் இது என்ன சார் எல்லாமே ஃபுல்லாக 1 1 1ன்னு ஃபுல்லாகவே நம்பர்ஸ் வந்து 0 இல்லாமல் இருக்குது, எத்தனை கொடுத்துருந்தாலும் நீ எதைக்கும் கவலைப்பட தேவையில்ல. இப்போ வந்து கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க அந்த மெத்தடில். இப்போ வந்து 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 6 டைம் என்ன பண்ணுறேன், 2வை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 × 2 32, 32 × 2 64. இப்போ வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க, ஆன்சர் 64 வரும். இப்போ 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன வரும், 32 வரும். 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா பவரில் 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 16, 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 18. இப்போ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 4. இப்போ 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2. 0ங்கிற வேல்யூ வந்து 1 நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும். இப்போ நல்லா பாருங்கள், இதில் 0வே எங்கேயுமே கிடையாது. 64 + 32 ஆட் பண்ணால் என்ன வரும், 64 + 32 64 + 32 எவ்வளோ வரும், 96. 96 + 10 எவ்வளவு 106. 106ஓட ப்ளஸ் 6 ஆட் பண்ணாலும் 112. 112ஓட 8 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 120. 120 + 4 124. 124 + 2 126. 126 + 1 127. அந்த 127 வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரும். 127ல் எத்தனை 2 மார்க்கு 63 2 இருக்குது. 63 × 2 எவ்வளோ வரும், 126 வரும். ரிமைண்டர் எவ்வளோ வரும், 1 வரும். இப்போ 63ல் எத்தனை 2 மார்க்கு 63ல் 31 × 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 62 வரும். ரிமைண்டர் 1 இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், 31ல் எத்தனை 2 மார்க்கு 15 2 சார் 30, ரிமைண்டர் 1 இருக்குது. ஓகே, 15ல் எத்தனை 2 மார்க்கு 7 2 சார் 14, ரிமைண்டர் 1 இருக்குது. 7ல் எத்தனை 2 மார்க்கு 3 2 இருக்குது. 3 2 சார் 6, ரிமைண்டர் 1. 3ல் எத்தனை 2 மார்க்கு ஒரே ஒரு 2 இருக்குது. 1 2 சார் 2, ரிமைண்டர் 1. இந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். கீழே வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒரு 10 சம்மு கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள்.
இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் கொடுத்துருக்க சம்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்க, அதை மல்டிப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து எழுத போகிறீங்க. நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். மேலே டாப்பில் வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்னு நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் சேமாக வந்ததுன்னா யுவர் ப்ராப்ளம் இஸ் கரெக்ட். தட் இஸ் ஆன்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஆன்சர், யுவர் சம் இஸ் ப்ராப்ளம் இஸ் ராங். இங்கே போட்டிருக்க கொஷின்னு டிவைட் பண்ண ஆன்சர் ராங்காக வந்ததுன்னா நீங்கள் போட்ட சம்மு தப்பு. இல்லை கரெக்டாக ரெண்டும் சேமாக வந்ததுன்னா நீங்கள் போட்ட ப்ராப்ளம் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.